சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ சாண்ட்ரா அவர்கள் அவங்களுக்கான அந்த சீக்கிரம் டாஸ்க் முடிச்சிருவாங்க போலயே. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள பாதி விஷயங்களை முடிச்சிட்டாங்க, பாதி டாஸ்கே கடந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் விஷயத்தையும் லைட்டா முடிச்ச மாதிரி தான் முடிச்சிருக்காங்க, பட் கொஞ்சம் தப்பா முடிச்சிருக்காங்க. அந்த விஷயங்களை மட்டும் பிக் பாஸ் ஓகேன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டாருன்னா அவ்வளவுதான், சாண்ட்ரா அவர்களுக்கான சீக்கிரம் டாஸ்க் முடிஞ்சிடும், அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொருத்தரை டைரக்டா நாமினேட் பண்றதுக்கான பவர் கூட கிடைச்சிரும். இந்த விஷயங்கள்லாம் சாண்ட்ரா அவர்களுக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு 2-3 பேருக்கான ஒப்பாரி சத்தம் பயங்கரமா இருக்கும். கடந்து கதறு கதறு கதறுன்னு கதறுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமா இருக்கும், இன்பமா இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா, இன்னும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகல, ஓகேவா? ஏன்னா சாண்ட்ரா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க சீக்கிரம் டாஸ்க் 2 விதமா கொடுத்துருக்காங்க. ஒன்னு, யாரையா ஒருத்தரை அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து ஸ்வாப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாற்றி விடணும், ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து ஃபயர் பண்ணி வெளியே எடுத்துடணும், ஓகேவா? ஃபயர் பண்ணி வெளியே தூக்கிடணும். இந்த மாதிரி 2 விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும், ஓகேவா? இப்போ வீட்டுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுதான் ஸ்வாப் நடந்துட்டு வீட்டுக்குள்ள. ஏன்னா நம்ம சபரி அவர்கள் இப்போ கேப்டன் ஆயிட்டார்ல, அப்போ சபரி வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டாச்சு பதவியில் இருந்தாப்புல, அந்த ஸ்டாச்சு போஸ்டிங்கை வந்து இப்போ நம்ம தண்ணி பழத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ தண்ணி பழம் வந்து அந்த ஸ்டாச்சு போஸ்டிங் போனதுனால நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கான ஒரு மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு விஷயம் தான் ஃபயர் பண்றது, யாரையா வேலையை விட்டு வெளியே தூக்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அவங்களுக்கான அந்த சீக்ரெட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் இங்க நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சீக்ரெட் டாஸ்க்கை மட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள 2-3 பேர் கண்டிப்பா கதறுவாங்க. அது மட்டும் இல்லாம அது சீக்ரெட் டாஸ்க்னு தெரிய வந்தாலே பயங்கரமா கதறுவாங்க. ஏன்னா அது சீக்ரெட் டாஸ்க்னு தெரியாம சாண்ட்ரா அவர்கள் சாட்டர்டே சண்டே சேதனங்கிட்ட போட்டு கொடுக்குறதுக்கு இப்போ வீட்டுக்குள்ள பயங்கரமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல பயங்கரமான ஸ்கெட்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தண்ணி பழம் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க தண்ணி பழத்துக்கிட்ட நம்ம அக்கா பக்கத்துல உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இப்படி தூக்கணும் அப்படி தூக்கணும், அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. இங்க பார்த்தா தண்ணி பழம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கு. தூங்குறது கூட தெரியாம எங்க அக்கா எழுப்பி எழுப்பி காதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த லெவலுக்கு வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்க. சோ இதுல எது நடந்தாலுமே பயங்கர ஃபன் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது. விஜய் பாரு அவர்கள் அடுத்த வர கேப்டன்சி போட்டியில போட்டி போட போறாங்களாம். அப்ப 4 பேர் அடுத்த வர கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்க. அந்த 4 பேர் யாரு? இவங்களுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுமா? இப்ப எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்குது? இன்னொரு விஷயத்த பாதியா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக் தட்டிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து அந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்சாலும் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் நேற்று நைட்ல இருந்து தண்ணி பழத்தை தான் குறி வச்சிருந்தாங்க. தண்ணி பழத்தை ஒன்று வேலையை விட்டு தூக்கணும், இல்லாட்டினா வேற இடத்துக்கு ஸ்வாப் பண்ணி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களால முடியல. காலங்காலத்தில் ஊற்றி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் கடைசி கட்டமா சாண்ட்ரா அவர்கள் தான் அந்த வேலையை விட்டு வெளியே வந்தாங்க. அப்போ நான் நினைச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் சீக்கிரம் டாஸ்க் பண்ண வாய்ப்பெல்லாம் நினைச்சேன். பட் இங்க தான் இன்னொரு பிரச்சனை வருது. அதுதான் நம்ம விக்ரம் அவர்கள் அவருக்கான மேனேஜர் போஸ்டிங் விட்டு கீழே இறங்குறாரு. மேனேஜர் அதுக்கப்புறம் இல்லப்பா நான் வந்து என்னோட வேலையை விட்டு போறேன்பான்னு சொல்லி கிளம்புறாப்ல. அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து சபரியை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேவா? இங்க தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சபரியை தேர்ந்தெடுத்தோன்னே சபரிக்கு நிறைய பொறுப்புகள் வந்துச்சு. என்ன பொறுப்புகள்? அவர் ஆல்ரெடி ஸ்டாச்சு அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருந்தாப்ல, அந்த போஸ்டிங்கை இன்னொரு ஆள் கையில தூக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கிச்சன்ல இருந்து சாண்ட்ரா அவர்கள் வெளியே போயிருக்காங்க, சாண்ட்ரா அவர்களை உள்ள கொண்டு வரணும். அப்ப சாண்ட்ரா அவர்களை உள்ள தூக்கிட்டு வந்தா வியானா அவர்கள் வெளியே போறேன்னு சொல்றாங்க. அப்ப வியானாவை ஒன்னு ஃபயர் பண்ணனும், இல்லன்னா வேற இடத்துக்கு ஸ்வாப் பண்ணனும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம சபரி அவர்கள் என்ன பண்ணாப்லனா, அவருக்கான போஸ்டிங்கை திவாகர் கையில கொண்டு கொடுத்துட்டாப்ல, ஓகேவா? அவருக்கான போஸ்டிங்கை திவாகர் நீங்க தான் வச்சுக்கணும், நீங்க தான் இனி ஸ்டாச்சுவா நிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் திவாகர் ஒத்துக்க மாட்டேன்னாப்ல. ஆனா மேல இருந்து பிக் பாஸ் வந்து இது வந்து மேனேஜருக்கான ஒரு பொறுப்பு, மேனேஜர் சொல்றதை கண்டிப்பா கேட்டாகணும்னு சொன்னோன்னே திவாகர் என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி தலையாட்டிட்டாப்ல. பட் கொஞ்சம் அடம் பிடிச்சாப்ல. ஏன்னா வியானா அவர்கள் குறுக்க கடந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அடம் பிடிச்சாலும் கடைசி கட்டத்தில் நம்மால் கொண்டு கொடுத்துட்டாப்ல, ஓகேவா? ஸோ இங்கே இப்போ தண்ணி பழம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்கான ட்ரெஸ்ஸை மாதிரி வந்துட்டார். அஃபிஷியலாக ஒரு லெட்டரே வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டாச்சு வந்து தண்ணி பழம்னு சொல்லிட்டு. ஸோ பாதி கடலை சாண்ட்ரா அவர்கள் கடந்துட்டாங்க. இங்கே ஒரு ஸ்வாப் நடந்துட்டு, ஓகேவா? இங்கே ஒரு ஸ்வாப் நடந்துட்டு. பட் இன்னொரு ஆளை ஃபயர் பண்ணணும், ஓகேவா? இன்னொரு ஆளை ஃபயர் பண்ணணும். அந்த ஃபயர் பண்ணுற விஷயம் தான் இன்னும் நடந்து முடியல. ஏன்னா இதை வந்து எப்படி ஃபயர்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது விக்கல் சுக்கரமாக ஃபயர்னு பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தெரில. விக்கல் சுக்கரம் அவரே தான் அந்த போஸ்டிங் விட்டு போனாப்ல. அது எனக்கு தெரிஞ்சு ஃபயர்ல வரதான் செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஃபயர்ல வருமா இல்ல அந்த வேலையை விட்டு குவிட் பண்ணி போறதுல வருமானு தெரியல. பட் எப்படினாலும் ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்கணும் தான் இருக்குது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்கல் சுக்கரம் வேலையை விட்டு போனதை பிக் பாஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த சீக்கிரட் டாஸ்க் கம்ப்ளீட், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அமித் அவர்களுமே சட்டையை கலத்தி போட்டு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போனாப்ல. அங்கே அவங்க சட்டையை கலத்தணும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க் விட்டு வெளியே போன மாதிரி தான். ஸோ அதையுமே பிக் பாஸ் வந்து கன்சிடர் பண்ணாருன்னா அங்கே சீக்கிரட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள 2 பேர் 2 விஷயங்களை பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயங்களையுமே பிக் பாஸ் கன்சிடர் பண்ணார்னா ஓகே சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட். அப்படி இல்லைன்னா வியானா அவர்களையுமே ரிட்டர்ன் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஸ்வாப் தான் பண்ணணும், ஒரு ஒரு குவிட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்வாப் நடந்துட்டு இன்னொரு ஸ்வாப்பை பிக் பாஸ் ஏற்றுப்பாரான்னு தெரியல. ஏன்னா வியானா அவர்களுமே நான் கிச்சனில் இருக்க மாட்டேன், நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்வாப்பை பிக் பாஸ் கன்சிடர் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு என்னன்னா இதை வந்து பிக் பாஸ் கன்சிடர் பண்ணி ஓகே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் ஃபீ பாஸை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க எல்லாரும் மூஞ்சி செத்துரும். அவ்வளோதான், பூரா பயில கதற ஆரம்பிச்சிடும். ஆஹா என்னடா இதுன்னு சொல்லிட்டு பூரா பயில கதறி துடிச்சு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முக்கியமாக நம்ம விஜே பாரு, அடுத்தவங்க பேர் என்ன வியானா, அடுத்த இவர் பேர் என்னப்பா தண்ணி பழம், இந்த 3 பேரும் பயங்கரமாக ஒப்பாரி வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஊர்கிழவி கேங் வந்து நேற்று நைட்லேருந்தே ஒரு பிளான் போட்டுருக்காங்க. நேற்று நைட் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கரமான பிளான் போயிட்டு இருக்குது. சாட்டர்டே சண்டேல சாண்ட்ராவை பற்றி சொல்லணும், பிரச்சனை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏங்க பாவங்க அந்த தண்ணி பழம் அவர் லைவ்ல இப்படி தூங்கிட்டே இருக்காருங்க. இந்த விஜே பாரு பக்கத்தில் போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க, அவர் அதை கேட்கவே மாட்டேக்காரு. அவர் கடுமையாக தூக்கம் வருது, அவர் இப்படி அப்படின்னு தூங்கிட்டே இருக்காரு. இந்த பாரு அது தூங்குறது கூட தெரியாமல் காதில் போய் என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு வேற மாதிரி ஒன்று வாயில் வருது, சொன்னால் ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு சொல்லாமல் விடுறேன். ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன். பாவங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. இது தூங்கிட்டு இருக்க காதில் போய் விஜே பாரு ஏதோ விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க, அவர் கேட்காம தூங்கிட்டே இருக்காரு. பாவம் தான், அக்காவோட வன்மத்தை அக்காவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அண்ணனோட தூக்கத்தை அண்ணனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி போயிட்டு இருக்குது. அந்த வகையில் சாண்ட்ரா அவர்கள் வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எப்படி கதற போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது விஜே பாரு அவர்களுமே அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியில் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த வாரம் திவ்யா, சபரி, பிரவீன், அடுத்த விஜே பாரு இந்த 4 பேருமே கேப்டன்சி போட்டியில் போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அங்கே தோத்துருவாங்க, அங்கே ஒரு ஒப்பாரி இருக்கும். அப்படி தோக்கும் போது நம்ம அக்கா வந்து கையில வந்து டைரக்ட் நாமினேஷன் பவர் வச்சிருக்காங்கல்ல, அதை மேபி எனக்கு தெரிஞ்சு பாரு மேல யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பாரு மேல யூஸ் பண்ணும்போது பாரு அதுக்கும் கதறுவாங்க. அப்படி இல்லையா, ஒருவேளை நம்ம பாரு அவர்கள் கேப்டன் வின் பண்ணிட்டா கூட அவங்க வந்து அவங்கள யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அப்படி நாமினேட் பண்ண முடியலனாலுமே இங்க வந்து யாரும் நம்ம சாண்ட்ரா அவர்கள் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த சண்டே எபிசோட் இல்லைன்னா மண்டே எபிசோட்ல பயங்கரமான கதறல் சத்தம் இருக்கு. ஓகேவா, எப்படி பார்த்தாலும் கதறல் சத்தம் இருக்குது. அதுக்கு இந்த சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா, சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 1 மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலை. அது மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஓகே தான், டன். எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம் இதை வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிஷின் சக்ஸஸ் தான். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து முடியும் போது பார்ப்போம் வீட்டுக்குள்ளே யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வியானா விஜே பாரெல்லாம் இப்போ ஒரு விஷயம் பண்ணாங்க, நேராக கெஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு மற்ற ஆட்களை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக சாண்ட்ரா பற்றி, சபரியை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா உங்கள் வன்மத்தை கேட்குற ஒரு இடம் இல்லையா, அவங்க வந்து கெஸ்ட்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி என்ன நடக்க போகுது, ஸ்டார் வாங்குறதுக்கு சரி அங்கே போய் இந்த மாதிரி நாங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு ஸ்டாரை பிறக்கிறதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் கிடைக்காது. முக்கியமாக வியானாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1 ஸ்டார் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வேலைகள் பார்த்துருக்காங்க. ஸோ வியானாவை நம்ம அந்த இடத்துல குறை சொல்லக்கூடாது, வேலைகள் பார்த்துருக்காங்க. பட் அவங்க போடுற ட்ராமா தான் நம்மளால ஏற்றுக்க முடியல. ஏன்னா நார்மலாக இப்போ பேசும்போது எட்டி பாருங்களேன், கரெக்டாக பேசுகிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டுட்டா மட்டும் அது பார்த்தீங்கன்னா தவளையை ஊறப்பட்டு பாம்பை உரிச்சு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இவர் பாவங்க அந்த ஸ்டாச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சுவை போட்டு வெளியே நிப்பாட்டினா ஸ்டாச்சு அனுக்காம ஏதோ ஒரு டைலாக் எல்லாம் சொல்லி கேமராவை துப்பிட்டு இருக்காரு. இப்போ பிடிச்சி உள்ள உட்கார வச்சா அது உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷனை தயவுசெய்து வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கப்பா, பாவம் ஒரே தூக்கத்திலே தான் இருக்காரு. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.